காவேரி ஆற்றுக்கும் பக்கத்தில் அழகாக குடிக்கொண்டிருக்கிறதாங்க இந்த மகுடேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவிலில் வட மாநிலத்திலேருந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களோட தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதாகவும் இந்த இடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் தோஷம் இருந்தால் பரிகாரம் பண்ணுறதா பண்ணுறாங்க. இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் காட்சி கொடுக்குறாங்க. சிவன் சுயம்புரூபமா மகுடேஸ்வரராகவும், பெருமாள் ஸ்ரீ வீர பள்ளி கொண்ட நாராயண பெருமாளாகவும், பிரம்மர் 3 தலை கொண்ட பிரம்மராகவும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமண தோஷம், ஆயுள் தடை தோஷம், தொழில் விருத்தி, நவகிரக சாந்தி தோஷம், காலஸ்திர தோஷம், குடும்ப தோஷம், பூர்வீக சாப தோஷம், நாக தோஷம், உத்திர தோஷம், சனிகிரக தோஷம், பெண் சாப தோஷம், ராவண தோஷம், முன்சாப தோஷம், நவகிரக தோஷம், ராகு கேது தோஷம், சனி பகவான் தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், தார தோஷம், கால சர்ப்ப தோஷம், சர்ப்ப சாந்தி தோஷம், பிரம்ம சக்தி தோஷம், இப்படி எல்லா தோஷங்களும் வந்து இங்க பரிகாரம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க 60ஆம் கல்யாணம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவில் உள்ள பிரம்மர் சன்னதிக்கும் மேல ஒரு வன்னி மரம் இருக்குங்க. இந்த வன்னி மரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானதுன்னு சொல்லப்படுது. இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்தால் நிறைய பரிகார தோஷங்கள் வந்து போகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னி மரத்தில் பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. நம்ம வந்து இன்னைக்கு இந்த மகுடேஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப பரிகாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலமாக எய்தாப்புல காவேரி ஓடுது. முடிஞ்சால் எல்லா குடும்பத்தோட வந்து தரிசிங்க. ஓம் நமச்சிவாய. இந்த கோவிலுக்கு நீங்கள் கரூர்லேருந்து பஸ்ஸில் வரலாம், இல்லைனா ஈரோடுலேருந்து ட்ரெயினில் வரலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் சென்னையிலேருந்து கரூர் வந்து கரூர்லேருந்து பஸ்ஸில் வந்தாங்க. நாங்கள் கோவிலுக்கு 5 மணிக்கு வந்துட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு கரைபுரண்டு ஓட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சூரியன் உதயம் ஆகிறப்ப பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஆற்றுல நிறைய பேர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. குளிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை சுற்றி நிறைய நவக்கிரகங்கள், நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆந்திரா மக்கள், அது மட்டும் இல்லாமல் கேரள மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த பெண்களுக்கு நிறைய பரிகாரங்கள், தோஷங்கள்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு வந்த உடனே இந்த அரச மரத்தை அடி விநாயகருக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் உள்ள போய் பரிகாரம் பண்ணணுமா. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டப்ப இந்த கோவில் கருவில் இருக்கிற நிறைய தெய்வங்களை இங்கே ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க. கோவிலில் மகுடேஸ்வரராக காட்சியளிக்கிற சிவபெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 63 நாயர்கள்லையும் சிற்பங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கும் பக்கத்திலே தூண்களில் நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதையும் பார்த்தோம். மகுடேஸ்வரரை வணங்கினதுக்கு அப்புறம் பக்கத்திலே ஸ்ரீ வீர நாராயண பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரு. நாங்கள் அவரையும் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு.
இந்த கோவிலில் பெரிதும் பேசப்படுற பொருள் என்னன்னா இந்த வன்னி மரம் தாங்க. இந்த வன்னி மரம் பிரம்ம சன்னதிக்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் வந்து பிரம்மருக்கு இருக்காது. ஆனால் இந்த கோவிலில் பிரம்மருக்கும் ஒரு சன்னதி இருக்குங்க. இந்த பிரம்மர் சன்னதிக்கும் மேலே இருக்கிற இந்த வன்னி மரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா 108 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது உங்கள் முன்னோர்களோட ஜென்ம பாவங்கள், பெண்களுக்கான இருக்கிற பரிகார தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் பிரம்மரோட சிலை வந்து தானாகவே சுயம்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் ஒரு பக்கம் வந்து முள்கள் இருக்கும், ஒரு பக்கம் வந்து முள்கள் இருக்காதுன்னு இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் அதையும் பார்த்தோம். அதேமாரி ஒரு பக்கம் முள் இருக்குது, ஒரு பக்கம் முள்ளும் இல்லைங்க. இந்த மரம் வந்து மிகவும் புனிதமான ஒரு மரம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோவிலில் 108 முறை சுற்றி வாங்க. பட்டு போகும் இறக்கம் திருவாயில் 2004 ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்துருக்கிற இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். உங்களுக்கு ஏகப்பட்ட தோஷங்கள், பரிகாரங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த கோவிலை சுற்றி வரும்போது இந்த வன்னி மரத்தில் ஒருத்தர் கிளைகளை வந்து ஒடிச்சிட்டு இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட இந்த வன்னி மரத்தில் கொஞ்சம் கிளைகளை வந்து ஒடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் 100 ரூபா கேட்டாருங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பரிகார ஸ்தலம். ஐயா தான் வந்திருக்காரு, கூலங்கையெல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப பரிகாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலமாக எய்தாப்புல காவேரி ஓடுது. முடிஞ்சால் எல்லா குடும்பத்தோட வந்து தரிசிங்க. ஓம் நமச்சிவாய. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த கோவிலை சுற்றி நிறைய பரிகாரம் செய்யறதுக்கு கடைகள் இருக்குது. அங்கே நீங்கள் காசு கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய காசு வாங்குறாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற கடைகள்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க மக்களே. அது மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இங்கே நிறைய மோசடி நடக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோவில் உள்ளே போய் ஐயர்கள்ட்ட கேட்டுட்டு மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஒரு அடுத்த நல்ல ஒரு காணொலியில் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக ஸ்தலத்தில் நல்ல ஒரு மலையாட்டத்தில் சந்திக்கலாம் மக்களே. நான் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சக்திவேல்.